Example 6.30 in Unit 6. Suppose the government has decided to erect a new electrical power transmission substation to provide better power supply to two villages, namely A and B. Say these are the two villages A and B. Okay. So government என்ன decide பண்ணியிருக்கு அப்படின்னா village A को village B को electrical power transmission substation ஒன்று அமைக்க போகுது. The substation has to be on the line L. The substation ஆனது இந்த line மேல அமைஞ்சிருக்கணும். இந்த line L மேல அமைஞ்சிருக்கணும். The distances of villages A and B from the foot of the perpendiculars P and Q on the line L are 3 km and 5 km respectively. So foot of the perpendicular line L மேல இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்குது, பட் இது வந்து perpendicular distance சொல்லியிருக்காங்க. Say this is P. இதோடைய distance 3 km. Bலேருந்து foot of the perpendicular on the line L Q அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. இங்கே Q தான் கொடுத்துருக்காங்க. இதோடைய distance 5 km. And the distance between P and Q is 6 km. இதோடைய distance ஆனது 6 km. Okay. What is the smallest length of the cable required to connect the two villages? இந்த ரெண்டு வில்லேஜையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இங்கே ஒரு சப்ஸ்டேஷன் அமைக்க போகிறாங்க. ஸோ அந்த சப்ஸ்டேஷன்லேருந்து ஒரு கேபிள், பவர் சப்ளை கொடுக்க வேண்டிய கேபிள் ஏக்கும் கனெக்ட் ஆகும், பிக்கும் கனெக்ட் ஆகும். ஸோ தட் இந்த லைன் மேலே எந்த பாயிண்டில் நம்ம சப்ஸ்டேஷன் அமைச்சோம் அப்படின்னா இங்கே கேபிள் கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த கேபிள் ஆனது மினிமமாக இருக்கும் அப்படின்றது கேட்குறாங்க. ஸோ அது உங்களுக்கு நல்லா தெரியும். எப்போவுமே ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னது? ஓகே, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸுங்கிறது இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான். அதுதான் எப்போவுமே டிஸ்டன்ஸில் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கக்கூடியது. ஓகே, அப்போ இதோடைய ரிஃப்ளெக்ஷனை இங்கே மார்க் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஆனது தான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்மாலஸ்ட் லென்த் ஆஃப் த கேபிள் கண்டுபிடிக்க போகிறோம். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன், ஃபைண்ட் த ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் த கேபிள் லைன்ஸ் தட் கனெக்ட் த பவர் ஸ்டேஷன் டு டூ வில்லேஜஸ். இங்கே ஈக்குவேஷன்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதாவது இந்த லைன் மேலே ஒரு சப்ஸ்டேஷன் ஒன்று வரப்போகுது. ஸோ அதை நம்ம ஆர்ன்னு கூட அசியூம் பண்ணிக்கலாம். பியிலேருந்து ஆர் அந்த லைனுடைய ஈக்குவேஷன், அப்புறம் ஏலேருந்து ஆர் அந்த லைனுடைய ஈக்குவேஷன்ஸை நம்ம அப்டைன் பண்ணணும். Using the knowledge in conjunction with the principle of reflection allows for approach to solve this problem. So ஏவுடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். அதுதான் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். ஓகே, now let us see the solution. Take conveniently PQ as x-axis and PA as y-axis. இதை கோஆர்டினேட் சிஸ்டமில் நம்ம கொண்டு வர போகிறோம். ஓகே, ஸோ அங்கே டயக்ராமில் ஏவுடைய ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் Pன்றதை பார்த்தோம், பியுடைய ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் Qங்கிறத பார்த்தோம். ஓகே, ஸோ இந்த பியை நம்ம ஆரிஜின் அசியூம் பண்ணிக்கிட்டு சே x-axis, draw x-axis and y-axis. ஓகே, ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிஏங்கிறது பி இந்த இடம். ஓகே, பிக்யூ அப்படிங்கிறது x-axis, பிஏ அப்படிங்கிறது y-axis. therefore the coordinates are, ஸோ அப்போ பிங்கிறது ஆரிஜின், பியோடைய கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? 0,0. இங்கே ஏவுடைய கோஆர்டினேட் எப்படி இருக்கும்? y-axis மேலே அமைஞ்சிருக்கிறதுனால எக்ஸோடைய பாயிண்ட்ஸ்லாம் 0. ஆரிஜின்லேருந்து இதோடைய டிஸ்டன்ஸ் பாருங்கள் 3ன்னு இருக்குது. அதே போல் பியோடைய கோஆர்டினேட்ஸ், ஸோ ஆல்ரெடி பிக்யூங்கிறது 6ன்னு பார்த்தோம். அப்போ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் 6. இங்கேயும் அப்போ ஹாரிசான்டல் டிஸ்டன்ஸ் என்ன இருக்கும்? 6. இதோடைய ஹைட் ஆனது என்னவா இருக்குது? 5. ஸோ 6,5. ஓகே, ஏஆர் அண்ட் பிஆர். ஸோ இங்கே பாருங்கள், ஸோ பி, ஏ அண்ட் பியோடைய கோஆர்டினேட்ஸை பிளாட் பண்ணிட்டோம். இஃப் த இமேஜ் ஆஃப் ஏ, ஸோ சம்மில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. ஏக்கு இமேஜ் எடுத்துக்கணும், ரிஃப்ளெக்ஷன் நம்ம எடுத்துக்கணும். அபவுட் த x-axis is a bar. ஓகே, ஸோ இதோடைய ரிஃப்ளெக்ஷன், ஸோ ஏ பார்னு அசியூம் பண்ணிக்கலாம். லைக் x-axis மிட்லைன் மாதிரி வரும். ஏ பார் ஆனது இது என்ன லென்த்? அதே லென்த் தான் இங்கேயும் 3. பட் இது நெகட்டிவ் y-axisல அமைஞ்சிருக்கிறதுனால ஏ பாரோடைய கோஆர்டினேட் 0,-3. 0,-3. இப்போ இதோடைய டிஸ்டன்ஸை தான் நம்ம அப்டைன் பண்ண போகிறோம். திஸ் இஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இதோடைய டிஸ்டன்ஸும் ஒன்று தான், ஏ பார் பியோடைய டிஸ்டன்ஸும். ஓகே, ஸோ ஏலேருந்து இது ஆறுன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஏஆர் ப்ளஸ் ஆர்பியோடைய டிஸ்டன்ஸும் சேம் தான். இப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஏ பார் பி, ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பாயிண்ட்ஸ் ஏ பார் பி. ஸோ ஏ பாரில் நம்ம பார்த்தது 0,-3. பியில் நம்ம பார்த்தது 6,5. Distance between 2 points which is equal to root of
Say this is x1, y1 and this is x2, y2. Distance between 2 points. x2 minus x1 the whole square. 0 minus 6 minus 6 ஆகும். அது ஸ்கொயர் பண்ணோம்னா 36 plus y2 minus y1 the whole square. Minus 3 minus 5 ங்கிறது minus 8. Minus 8 ஸ்கொயர் பண்ணோம்னா 64 which is root 100 which is 10. Therefore the shortest distance is 10 kilometer. Okay, இதோடைய shortest distance ஆனது 10 kilometer. அதாவது அவங்க கேட்டிருக்க first subdivisionக்கான ஆன்சர். What is the smallest length of cable required to connect the two villages? The answer is 10 kilometer. Next, second subdivision la enna find out panna sollirukanga. Find the equations of the cable lines that connect the power station to two villages. Equation of the straight line கேக்குறாங்க. அந்த ரெண்டு கேபிள் இருக்குலையா, இந்த கேபிள் கனெக்ட் ஆகலையா, இந்த லைனோட ஈக்குவேஷன் அண்ட் இந்த லைனோடைய ஈக்குவேஷன் obtain பண்ணணும். இப்போ a bar b இந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் நம்ம obtain பண்ண போறோம். 6, 5, 0, minus 3 இருக்கு. Okay, 0, minus 3 இது a bar, bங்கிறது 6, 5. Equation of the straight line, second subdivision க்கு. Equation of a bar b. So formula என்ன? y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 divided by x2 minus x1. Say this is x1 y1 அல்லது இது x1 y1 ன்னு assume பண்ணிக்கலாம், இது x2 y2 ன்னு assume பண்ணிக்கலாம். y minus y1 அதாவது y minus 5 which is divided by y2 minus y1 minus 3 minus 5 which is minus 8. x minus x1, x1 ஆனது 6 ன்னு இருக்கு. Okay, x minus 6 divided by x2 minus x1 அதாவது 0 minus 6 which is minus 6. Minus minus will get cancelled. இது 2 tablesல போகும். 2 4s are 2 3s are. So இப்படி multiply பண்ணிடுங்க. We get 3y minus 3 5s are 15 which is equal to 4x minus 24. That is 4x minus 3y which is equal to minus 15 plus 24 which is 9. அப்போ 4x minus 3y is equal to 9. So 4x minus 3y is equal to 9. இது equation of the cable BR. Okay, equation of the cable BR. Equation of the cable. Okay. இப்போ next equation of the line AR obtain பண்ணணும். இப்போ R உடைய coordinate தெரிஞ்சது அப்படின்னா AR அதுக்கு equation of the straight line passing through 2 pointsங்கிறத obtain பண்ணிடலாம். இப்போ R உடைய coordinates என்னவா இருக்க போகுது அப்படின்னா x axis மேல தானே அமைஞ்சிருக்கு இந்த பாயிண்ட் R ஆனது. அப்போ R அப்படிங்கிறது x, 0ன்னு assume பண்ணிக்கோங்க. அப்போ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் மேல yக்கு 0ன்றதை கொடுங்க. பிகாஸ் இந்த பாயிண்ட் இந்த லைன் மேல அமைஞ்சிருக்கு. இங்க yக்கு 0ன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா 4x is equal to 9. ஸோ அப்படின்னா x is 9 divided by 4. அப்போ R உடைய கோஆர்டினேட்ஸ் எப்படி இருக்கும்? 9/4, 0. அண்ட் இன்னொரு இன்ஃபர்மேஷனையும் எழுதலாம் இங்க. இந்த பெர்பெண்டிகுலர் இந்த வில்லேஜ் ஏல இருந்து பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் ஆஃப் த பெர்பெண்டிகுலர், அங்க இருந்து சப்ஸ்டேஷன் அமைக்கக்கூடிய R அந்த பாயிண்ட் அதோடைய டிஸ்டன்ஸ் 9/4 டிவைட் பண்ணிங்கன்னா 2.25 கிலோமீட்டர்ங்கிறது கிடைக்கும். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் AR ஆப்டைன் பண்ணணும். ஆருடைய கோஆர்டினேட் கிடைச்சாச்சு. 9/4, 0, 0, 3 and 9/4, 0, 0, 3 and 9/4, 0. Say this is x1 y1 and this is x2 y2. Okay, இது வந்து R, இது வந்து A. So equation of the line AR. Formula என்ன? y minus y1 divided by y2 minus y1 which is equal to x minus x1 divided by x2 minus x1. y minus y1 அதாவது y minus 3 divided by y2 minus y1. 0 minus 3 which is minus 3. X minus x1. X minus x1 which is 0 divided by x2 minus x1. 9/4 minus 0. Okay, 9/4 மட்டும் வரும். இது எப்படி மல்டிப்ளை பண்ணிக்கலாம்? 9/4 into y minus 3 which is equal to minus 3x. Okay, இது இங்க 3 1s are 3 3s are
இந்த 4 இந்த side multiply பண்ணிக்கலாம். So we have 3 into y minus 3 which is equal to minus 4x. அதாவது 3y minus 9 which is equal to minus 4x. Minus 4x left side கொண்டு வந்துட்டோம்னா 4x plus 3y which is equal to 9. So this is equation of the line AR. So the equation of the cables RA and RB is 4x minus 3y is equal to 9 and 4x plus 3y is equal to 9. Okay, thank you children.